பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை கர்த்தர் மகிமையாய் எங்களுக்கு நடத்தி தாரும். ஆண்டவர், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கிருபையாய் எங்களை நடத்தினீர். இந்த மாதத்தின் இந்த கடைசி ஆராதனையிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ராஜா இசப்பா, எங்கள் நோக்கம் உம்மை உயர்த்தணும், எங்கள் நோக்கம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், உம்மை ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் பாடுவேன் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரையில் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் என்று சொல்லி சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். பிரைஸ் காட். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். பாடுவோம். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் உம் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெபவீரன் என்று எழுது. என் ஜீவனாட்களெல்லாம் ஜெபவீரன் என்று எழுது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
ஆராதனை ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என் செயல் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும் இயேசுவே என் செயல் எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும் ஆராதனை 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 பாடுவோம் ஆராதனை அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன் உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பு ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பு ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இயேசுவே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஓ ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே
ஹalleluya அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஆமென் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தரையை பற்றிக்கொள் திருவசனம் கற்றுக்கொள் அவரே பாதை காட்டுவார் அதிலே நீ நடந்திரு ஆமென் சொல்லுங்க ஹalleluya நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்போதும் அவர் துணையா இருக்கிறபடியினாலே நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நிச்சயமாகவே முடிவு உண்டு பிரைஸ் காட் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது கர்த்தரையை பற்றிக்கொள் திருவசனம் கற்றுக்கொள் கர்த்தரையை பற்றிக்கொள் திருவசனம் கற்றுக்கொள் அவரே பாதை காட்டுவார் அதிலே நீ நடந்திடு பாடுவோம் அவரே பாதை காட்டுவார் அதிலே நீ நடந்திடு சோர்ந்து போகாதே தளர்ந்து விட்டு விடாதே துணிந்து நீ ஓடு துதித்து தினம் பாடு சோர்ந்து போகாதே தளர்ந்து விட்டு விடாதே துணிந்து நீ ஓடு துதித்து தினம் பாடு நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது எரிச்சலை விட்டுவிடு பொறாமை கொள்ளாதே எரிச்சலை விட்டுவிடு பொறாமை கொள்ளாதே அன்பு உன் ஆடையாகணும் வம்புகள் மறைந்து போகணும் அன்பு உன் ஆடையாகணும் வம்புகள் மறைந்து போகணும் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே தளர்ந்து விட்டு விடாதே துணிந்து நீ ஓடு துதித்து தினம் பாடு சேர்ந்து பாடுவோம் சோர்ந்து போகாதே இயேசுவே தளர்ந்து விட்டு விடாதே துணிந்து நீ ஓடு துதித்து தினம் பாடு நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது இயேசுவே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால் நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால் கர்த்தரின் திரு இருதயம் ஓ கலியுறுமே ஒன்னாலே ஓ கர்த்தரின் திரு இருதயம் இயேசுவே கலியுறுமே ஒன்னாலே சோர்ந்து போகாதே இயேசுவே தளர்ந்து விட்டு விடாதே துணிந்து நீ ஓடு ஹalleluya துதித்து தினம் பாடு சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே தளர்ந்து விட்டு விடாதே துணிந்து நீ ஓடு துதித்து தினம்
நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையே கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. தளர்ந்து விட்டு விடலை. துணிந்து ஓடிடுவே, ஓ துதித்து நிலம் பாடுவே. சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. தளர்ந்து விட்டு விடுவதில்லை, தளர்ந்து விட்டு விடுவதில்லை. துணிந்து நான் ஓடுவே, ஓ துதித்து தினம் பாடுவே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவே நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவே நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டோட நாமத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்ம இருக்கிற இடங்களிலே ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. யாருக்காகவோ நான் கர்த்தரை துதிக்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை அல்லவா, அவருடைய இரக்கம் அல்லவா. நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. சிலருக்கு ஆண்டவரை துதிப்பதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா பழக்கம் இல்லை. தனிப்பட்ட லைஃப்ல ஆண்டவரை துதிச்சு ஆராதித்து பழகினவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம எதை நம்முடைய வாழ்க்கையில பழக்கப்படுத்துறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வழக்கமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நான் தனியா என் வீட்டில் நான் இருக்கிற இடத்துல நான் ஆண்டவரை ஆராதிச்சு பழகி இருப்பேன்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிப்பது எனக்கு கஷ்டமே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமா, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். உங்களுக்காக வாழுவதற்காக இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை படைக்கல. நோவாவின் நாட்கள்ல நோவாவின் குடும்பத்தை தவிர எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டார்கள், எல்லா ஜனங்களும் மாண்டு போனார்கள். பிறகு நோவாவின் குடும்பத்திலிருந்து தான் ஒரு சந்ததி இந்த தேசத்துல பெருகினது. நோவா அவன் குடும்பமும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த சந்ததியில தான் இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அந்த சந்ததியில தான் தாவீது ராஜா வந்தார். அவரை போல ஆண்டவரை துதித்த ஆராதித்த ஒரு ராஜா யாருமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அகில உலகத்துக்கே அவன் ராஜாவா இருந்தாலும் அவன் தேவனுடைய ஆலயத்துல ஆண்டவரை துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. அவரோட கம்பேர் பண்ண நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ராஜா ஆண்டவர் அவ்வளவு துதிச்சிருக்கணும்னு சொன்னா நம்ம எவ்வளோ ஆண்டவரை ஆராதிக்கணும், எவ்வளோ கர்த்தரை நம்ம துதிக்கணும். ஹல்லேலூயா. எனவே தயவு செய்து நல்ல ஆலயத்துல வந்திருக்கிற நம்ம இப்படி ஒரு சான்ஸ் இனி எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இன்னொரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. நாளைக்கு நான் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டணும். என்னுடைய திறமையினால என் சரீரம் நல்லா இருக்கிறதுனால நாளைக்கு நான் வந்துட முடியாது, என் கண்ணை முழிச்சிட முடியாது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துல, கர்த்தரை கொடுத்திருக்கிற இந்த நிமிஷத்துல ஆண்டவர் உண்மையாய் நோக்கி பார்ப்போம்.
அவரை நம்ம பிரச்சனைகள் தேவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வியாதி கடன் யாருக்கு இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நான் துதிக்க போகிறேன், முழு மனதோடு நான் துதிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, முழு மனதோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லா துதிங்க, நல்லா துதிங்க ஆண்டவரே. கூட்டத்தில் இருக்கிறோமே, ஏதாவது வியாதி வந்துருமா? பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம அவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த பயம் நமக்கு வேண்டாம். ஆமென். அவர் அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட என் தலையில இருந்து கீழே விழாது. முடிக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ நல்லவரே, 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 நல்லவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகளே. ஹல்லேலூயா. ஓ ரகாபோ, திராணிக்கு மேலாக உன்னை ஆண்டவர் சோதிக்க விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புகிறீங்களா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பாடும் பொழுதே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். நம் கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம் இயேசுவே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசுவே கைவிட மாட்டார்.
தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். விசுவாசிங்க. தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பிச் சொல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பிச் சொல்ல வழி செய்வார். நான் தப்பிச் சொல்ல வழி செய்வார், நான் தப்பிச் சொல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். பாடும் பொழுதே உன் கலக்கங்கள், உன் பயங்கள், உன்னுடைய அச்சங்கள் எல்லாம் மாறுகிறது. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே கலங்கிடவே வேண்டாம், மகிமையே கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்திடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஆமென். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க. எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எங்கள் இயேசு கைவிட மாட்டார். மாலையில் மகனே அழுகின்றாயா, காலையில் ஆக மகிழ்வாய். மாலையில் மகளே அழுகின்றாயா, காலையில் ஆக மகிழ்வாய். நித்திய பேரானந்தம் நேசரின் சமூகத்திலே, நித்திய பேரானந்தம் நேசரின் சமூகத்திலே, நேசரின் சமூகத்திலே, நம் நேசரின் சமூகத்திலே கலங்கிடவே மாட்டோம். விசுவாசம் அறிக்கையிடுவோம். கலங்கிடவே மாட்டோம். எதை நினைச்சோம்? கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். சொல்லுங்க. கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். அது அப்படியே வாழ்க்கையில நடக்கட்டும். எதை குறித்து கலங்கி வந்திருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா. கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். அக்கினியின் மேல் நான் நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம். அக்கினியின் மேல் நாம் நடந்தாலும், சொல்லுங்க, எரிந்து போக மாட்டோம். ஆறுகளை நாம் கடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். ஆறுகளை நாம் கடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம், மூழ்கி
மாட்டோம், நாங்கள் மூழ்கி போக மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். எத்தனை பேர் சொல்றீங்க? கலங்கிடவே மாட்டோம், ஹalleluya, கலங்கிடவே மாட்டோம், திரும்ப சொல்லுவோம். கலங்கிடவே மாட்டோம், ஹalleluya, கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், ஆமென். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்மைய என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், திருப்பரிவாரங்கள் எனக்கு தந்தி, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், திருப்பரிவாரங்கள் எனக்கு தந்து. சொல்லுவோம். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பே. ஓ தெரிந்தவர்கள் எல்லோக்கே எல்லோக்கே உம்மை துதி. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்மை என்னை கைவிடல. ஓ உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, ஆமென். உம்மை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து ஆவியிலே இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்மை என்னை கைவிடல. Yes, Daddy. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, ஆமென். உம்மை என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு ஆமென். நான் நேசித்த நான் நம்பினவர்கள் எல்லாம் என்னை கைவிட்ட போதும் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி சொல்வோம். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். மகிமை எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்மை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்மை என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன். பெற்றுக்கொள்ளுங்க. வெறுமையா வந்திருக்கீங்களா? ஓ வெறுங்கையா எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறப்பா. வெறுங்கையாய் என் சுகத்தை இழந்து வந்திருக்கிறேன், பணத்தை இழந்து வந்திருக்கிறேன். ஓ ரிகா பாபா பாபா பா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பில்லோ பில்லோ யாருங்கள் எனக்கு தந்தி. எல்லோக்கே 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 கமனதர பாபா பாபா. எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே எல்லோக்கே ஆண்டவரே
நம்பி வெட்கப்பட்டு போகலப்பா. உம்மை நம்பி நான் கைவிடப்படல ராஜா. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், எல்லோருக்கே உம்மை துதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, நல்ல கைகளை அசைத்தோ கைகளை உயர்த்தியோ ஆண்டவர் ஆராதிங்க. வெறுமையாய் கையை கட்டிட்டு நிற்க கூடாது. ஹல்லேலூயா. அது தேவனை நாம் அசட்டை பண்ணுவதற்கு அடையாளம், அது நம் தேவனுக்கு அசட்டை பண்ணுவதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. நல்லா ரிலாக்ஸா ஆண்டவர் ஆராதிங்க. நம்ம ஆண்டவரை நம்ம தான் உயர்த்தணும், நம்ம ராஜாவை நம்ம தான் கனப்படுத்தணும். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை உங்களுக்கு தெரிந்த விதத்தில் ஆண்டவரை உயர்த்துங்க, உங்களுக்கு தெரிந்த விதத்தில் ஆண்டவரை ஆராதிங்க. ஆராதனையில தான் ஒரு விடுதலை இருக்கிறது, ஆராதனையில தான் ஒரு விடுதலை இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய சபையில சாலமோனுடைய நாட்களில கர்த்தரை ஆராதித்த பொழுது அந்த மகிமை தேவனுடைய ஆலயத்தை மூடிற்று. ஆசாரியர்கள் பலிபீடத்தில் நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு மகிமை வெளிப்பட்டது. பிரதர், கர்த்தருடைய பிரசன்னம் தான் எல்லாவற்றையும் மெழுகு போல உருக பண்ணும். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு உங்க சுய பலத்துல போராடினாலும் எதுவுமே சாத்தியம் இல்லை, எதுவுமே நடக்காது. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் எல்லா பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணும், உன் பிரச்சனைகளை மெழுகு போல உருக பண்ணும். ஆண்டுடைய சமூகம் வீட்டுல இறங்கட்டும், ஆண்டுடைய சமூகம் குடும்பத்துல இறங்கட்டும், ஆண்டுடைய சமூகம் வேலை ஸ்தலத்துல இறங்கட்டும். ஓ, நான் என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்பி கோணலானவைகளை செவ்வையாக்குவே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த வாழ்க்கை என்பது ஒரு படகை போல, வாழ்க்கை என்பது ஒரு படகை போல. சுற்றிலும் இருக்கிற கடல், உலகம், அதில் ஏற்படுகிற அலைகள், கொந்தளிப்புகள், நம்முடைய பிரச்சனைகள். ஆனால் இந்த வாழ்க்கை என்கிற படகுல இயேசு இருப்பார் என்று சொன்னார். எத்தனை கடல் கொந்தளித்தாலும், எவ்வளவு பெரிய அலைகள் எழும்பினாலும் உன் வாழ்க்கை என்கிற படகு அமைதலாய் செல்லும். நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வாழ்க்கை என்கிற படகுல இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிற ஒரு படகா உன் வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது இயேசு இல்லாத ஒரு படகா இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க சுய பலத்தினால, உங்க சுய சாமர்த்தியத்தினால உங்க வாழ்க்கை என்கிற அந்த படகை ஓட்டுறீங்களா, அல்லது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஓட்டுகிறாரா? இயேசுவோடு சென்ற சீஷர்கள், அவர்கள் படிப்பறிவற்றவர்கள் ஒரு சிலர். அவர்கள் வாழ்க்கையே கடல்ல தான். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சதே
கடல்ல தான் ஆரம்பித்தார்கள். அவ்வளவு திறமைசாலிகள். எத்தனை கடல் அலைகளிலும் நீந்தி வெளியே வரக்கூடியவர்கள். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட சீஷர்களாலேயே அன்னைக்கு முடியல. ஏன் தெரியுமா? இயேசு அவர் நித்திரையா இருந்தார். சில பேர் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரு, ஆனா எதுவுமே செய்ய அவருக்கு இடம் கொடுக்காத ஒரு இயேசுவா இருக்கிறார். அவர் செய்வதற்கு முன்பதாகவே நீங்களே முந்திக் கொள்ளுகிறீர்கள். நீங்களே ஏதாவது ஒண்ணு உங்க சுய ஞானத்தை வச்சு, அனுபவத்தை வச்சு, திறமையை வச்சு ஏதாவது ஒண்ணு செய்ய நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கையில அமைதல் இல்லை. அதை எடுத்தேன், இதை எடுத்தேன், எதுலையுமே எனக்கு சக்சஸ் இல்லை. காரணம் நீங்க எடுத்தது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்க வாழ்க்கை என்கிற படகை ஓட்டுவதற்கு இயேசுவை அனுமதிங்க, அவரை அனுமதிங்க. ஓ அல்லேலூயா. நான் செய்தேன், நான் கட்டினேன், நான் உழைக்கிறேன், நான் நடத்துகிறேன் என்கிறத நான் என்கிற சுயத்தை தூக்கி போட்டுட்டு நான் அல்ல அவரே. ஓ, யாருடைய வாழ்க்கையில நான் இல்லாம அவர் இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கை அமைதலா இருக்கும். அவங்க வாழ்க்கை அமைதலா இருக்குங்க. தேங்க்யூ லோ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இந்த ஆராதனை முடிக்கலாம். என்னால என் வாழ்க்கையை நடத்த முடியலப்பா. நானு எவ்வளவோ முயற்சிக்கிறேன், எனக்கு என்னெல்லாம் திறமை இருக்குமோ எல்லாத்தையும் நான் பிரயாசப்படுத்தி தான் பார்க்கிறேன். ஆனா முடியலப்பா, முடியலப்பா. என்னை முற்றிலுமாய் என்னை ஒன்றுமில்லை, என்னால் ஒன்றும் ஆகாது என்று என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க நடத்துங்கப்பா, எங்க வாழ்க்கையை அமைதியா நடத்துங்கப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க வாயத்தர. எங்க வாழ்க்கையில எழும்புகிற கொந்தளிப்ப அமர்த்தி போடுங்கப்பா. அடிக்கடி என் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய பிரச்சனையா மாறிடுது ஆண்டவரே. ஓ, என் வாழ்க்கை என்கிற படகுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லப்பா. ஆண்டவரே, ஒரு அமைதலை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, ஒரு அமைதலை தாங்க ஆண்டவரே. கேக்குறீங்களா? உண்மையா கேக்குறீங்களா? என் பிள்ளைகள் விஷயத்துல ஒரு அமைதலை தாங்க, என் கணவர் விஷயத்துல ஒரு அமைதலை தாங்க. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, தர்மையான காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை என்கிற படகை ஓட்ட நீங்க வாங்கப்பா. எங்க வாழ்க்கை என்கிற படகை ஆண்டவரை நடத்தி செல்ல நீங்க வாங்கப்பா. உலகில் எழும்புகிற பிரச்சனைகள், இந்த அலைகள், இந்த கொந்தளிப்பை உங்களால மட்டும்தான் அமர்த்த முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் அமர்த்த முடியும். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அதே அந்த கடலின் மீது இயேசு நடந்து வந்த பொழுது பேதுரு கேட்கிறாரு, அப்பா நானும் நடந்து வரணும்ப்பா. அவர் சொல்றாரு, வான்னு கூப்பிடுறாரு. அந்த அலைகள் மேல, கொந்தளிப்பு மேல பேதுரு நடந்து செல்லுகிறார். அல்லேலூயா. ஓ, நடந்து செல்லுகிறார். கிட்ட வந்த உடனே பேதுரு கீழே பாக்குறான். நான் எங்க நடந்து போறேன்? கடல் மேலேயா நினைச்சான். தன் கண்களை இயேசுவை விட்டு கீழே இறக்கினான். அவன் அமிழ்ந்து போனான். ஆமே. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவை நோக்கி பாருங்க. உங்க கண்களை திறந்து அவரை பாருங்க. எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க, பிரச்சனைய பெருசா பார்க்காதீங்க, வியாதிய பெருசா பார்க்காதீங்க. இயேசு உங்க பக்கத்துல வச்சுட்டு பிரச்சனைய தூரத்துல வச்சு பாருங்க. இயேசு பெரியவரா தெரிவாரு, பிரச்சனை சின்னதா தெரியும். அல்லேலூயா. நம்ம பிரச்சனைய பக்கத்துல வச்சு பார்க்கிறோம், அதான் அது பெருசா தெரியுது. இன்னைக்கு பிரச்சனை சின்னதாகவும் பெருசாவும் தெரிவது உன் கண்ணில் தான் இருக்குது. ஓ, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம்.
இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்ட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட்.